அந்த மர்ம புகைப்படத்தை பார்த்த நிலா அப்படியே நடுங்கி போய் சோஃபால அமர்ந்துட்டா. சித்து அவளுடைய கையை பிடித்து கொண்டான். அவளது கைகள் ஐஸ் போல குளிர்ச்சியா இருந்துச்சு. நிலா, என்னை பாரு. அந்த போட்டோவில் நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அந்த நபர் நமக்கு ரொம்ப பக்கத்துல வந்து போட்டோ எடுத்திருக்கான். ஆனா அவன் உன் மேல கை வைக்கல பாத்தியா? அவனுக்கு உன் மேல ஆசை இல்லை நிலா. என் நிம்மதியை கெடுக்கணும்னே நினைக்கிறான். அவன் யாருன்னு நான் பாத்துக்கிறேன். ஆனா அது வரைக்கும் நீ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும், ஓகேவா? சித்து, எனக்கு பயமா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே இப்படி நடக்குதுன்னா. சித்து அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அவளது தலைமுடியை கோதிவிட்டு நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட இருந்து தள்ளி இருக்க மாட்ட. நாளையில இருந்து நீ என் கூடவே ஆபீஸ்க்கு வர. அங்கேயும் என் ரூம்ல என் டேபிளுக்கு எதிரிலேயே நீ உட்கார்ந்துருப்ப. நான் வேலை பார்க்கும்போது அப்பப்போ உன்னை பார்த்துப்பேன். அப்பதான் என் மனசும் நிம்மதியா இருக்கும். மறுநாள் காலை சித்துவும் நிலாவும் தயாராகி கொண்டிருந்தனர். நிலா ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலர் புடவையில் தேவதை போல தெரிந்தாள். சித்து அவளை கண்ணாடியில் பார்த்தபடியே தன் சட்டையின் பட்டன்களை போட்டுக்கொண்டிருந்தான். நிலா கம்மல் போட தடுமாற சித்து அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். கண்ணாடியிலேயே அவளது கண்களை பார்த்தபடி அவளது கைகளை தடுத்து தானே அந்த கம்பலை மெதுவாக மாட்டினான். அவனது விரல்கள் அவளது காது மடலில் உரசிய போது நிலா சிரித்து போனாள். நிலா, இன்னைக்கு வேலை நடக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஆப்போசிட்ல இப்படி ஒரு தேவதை உட்கார்ந்திருந்தா என் கவனம் எல்லாம் ஃபைல் மேலேயா இருக்கும். நிலா வெட்கப்பட்டு கொண்டே, சித்து கிளம்புங்க, லேட் ஆகுது, அப்புறம் கதிர் நக்கலா பார்ப்பான். சித்து அவளை தன் பக்கம் திருப்பி அவளது இடையை சுற்றி கைகளை போட்டு இறுக அணைத்து கொண்டான். நிலாவின் மூச்சு காற்று அவன் மார்பில் பட்டது. கதிர் பார்த்தா பார்க்கட்டும், என் பொண்டாட்டிய நான் ரசிக்கிறதுல யாருக்கு என்ன, கிளம்பலாம்பா. ஆஃபீஸ் வாசலில் சித்துவின் கார் வந்து நின்றது. சித்து கீழே இறங்கி கதவை திறந்து நிலாவின் கையை பிடித்து வெளியே கூட்டி வந்தான். ஆபீஸில் இருந்த நூற்றுக்கணக்கான கண்கள் அவர்களை பார்த்தன. தன் அதிகாரமான நடையில் நிலாவின் கையை பிடித்தபடி தன் கேபினுக்குள் நுழைந்தான் சித்து. தன் சீட்டுக்கு நேரெதிரே நிலாவுக்கு ஒரு சீட் போட சொன்னான். நிலா, இங்கேயே உட்காந்துக்கோ. உனக்கு போர் அடிச்சா லேப்டாப்பில் படம் பாரு, இல்லை என்கிட்ட ஏதாவது பேசு. ஆனால் என் பார்வை வட்டத்துக்குள்ளேயே இரு. மதியம் ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்தது. சித்து லேப்டாப்பில் ஏதோ பாயிண்ட்ஸ் சொல்லி கொண்டிருக்கும் போது நிலா அவனையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆஃபீஸில் சித்து எவ்வளவு கண்டிப்பானவன் என்பது அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது. மீட்டிங் முடிந்து கிளைண்ட்ஸ் வெளியே போனதும் சித்து சீட்டிலேயே எழுந்து வந்து நிலாவின் டேபிள் மீது சாய்ந்து அமர்ந்தான். என்ன மேடம், அப்படியே என்னையே ஒத்து பார்த்துட்டு இருந்தீங்க? நான் பேசுறது உனக்கு புரிஞ்சுதா? புரியல சித்து, ஆனால் நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணில் ஒரு தீர்க்கம் தெரியுது. ரொம்ப அழகாக இருந்தீங்க. சித்து நிலாவின் கையை பிடித்து இழுத்து அவளை தன் மடியிலேயே உட்கார வைத்தான். சித்து, யாராவது வந்துடுவாங்க, கதவை திறந்திருக்குங்க. வரட்டும் நிலா, இந்த சித்துவுக்கு யாரை கண்டும் பயம் இல்லை. நீ என் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்கேன். அவன் நிலாவின் கழுத்தில் முகத்தை புதைக்க நிலா அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அந்த கேபின் முழுவதும் அவர்களின் காதல் மனம் பரவியிருந்தது. மாலை நேரத்தில் மாயா என்ற ஒரு பெண் கிளைண்ட் சித்துவை பார்க்க வந்தாள். அவள் ரொம்ப மாடர்னாக ஷார்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாள். சித்துவிடம் பேசும்போது வேண்டுமென்றே நெருங்கி வந்து பேசினாள். சித்து, இந்த ப்ராஜெக்டில் நாம் 2 பேர் மட்டும்தான். நைட் டின்னர் மீட்டிங் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிலாவுக்கு பொறி பறந்தது. அவள் கையில் இருந்த பேனாவை தரையில் போட்டுவிட்டு சித்துவின் பக்கத்தில் வந்து நின்றாள். சித்து, டின்னர் மீட்டிங் எதுக்கு? நீங்கள் வீட்டில் தானே டின்னர் சாப்பிடணும்னு அத்தை சொன்னாங்க, மறந்துட்டீங்களா? சித்துவுக்கு புரிந்துவிட்டது நிலாவுக்கு பொசசிவ்னஸ் வந்துவிட்டது என்று. அவன் உள்ளுக்குள்ளேயே சிரித்து கொண்டான். ஆமாம் மாயா,
மை ஒய்ஃப் சொல்கிறது தான் எனக்கு கட்டளை. சாரி, டின்னர் மீட்டிங் கேன்சல் மாயா. மாயா முகத்தை சுளித்துவிட்டு போக நிலா முறைத்து கொண்டே தன் சீட்டிற்கு சென்றாள். சித்து அவளுக்கு பின்னாடி வந்து அவளை சுவரோடு லாக் செய்தான். என்ன நிலா, பொறாமையா? ஆமாம், பொறாமைதான். எவ்வளோ ஒருத்தி வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு டின்னருக்கு கூப்பிடுவாளா? இனிமே நீங்கள் அவ கூட பேசவே கூடாது. நிலா, இந்த கோபத்தில் கூட நீ ரொம்ப அழகாக இருக்கடா. அவன் அவளது இதழ்களில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். நிலாவின் கோபமெல்லாம் அப்படியே மாயமாய் மறைந்து போனது. இரவு 10 மணி. வீட்டில் எல்லாரும் தூங்கிவிட்டனர். சித்து மெதுவாக நிலாவை எழுப்பினான். நிலா, எழுந்துரு, நாம் வெளியே போகலாம். இந்த நேரத்துலையா? எங்க சித்து? சொல்கிறேன் வா. சித்து காரை ஓட்ட நிலா அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சாலை முழுவதும் அமைதியாக இருந்தது. குளிர்ந்த காற்று நிலாவின் முகத்தில் பட அவள் சித்துவின் கரங்களை இன்னும் பலமாக பிடித்து கொண்டாள். அவர்கள் ஒரு கடற்கரை ஓரம் காரை நிறுத்தினார்கள். சித்து காரில் இருந்தே ஒரு பெரிய ஐஸ்கிரீம் பாக்ஸை எடுத்து வந்தான். உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும். ஆஃபீஸில் அந்த பொண்ணால் உன் மூட் அவுட் ஆயிடுச்சுல, இப்போ சாப்பிடு. நிலா சிரித்து கொண்டே ஐஸ்கிரீமை எடுத்து சித்துவுக்கு ஊட்டினாள். சித்துவும் பதிலுக்கு அவளுக்கு ஊட்டினான். நிலாவின் முகத்தில் படிந்திருந்த ஐஸ்கிரீமை சித்து தன் இதழ்களால் துடைக்க அந்த நள்ளிரவு அமைதியில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக உணர்ந்தனர். சந்தோஷமாக திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது சித்துவின் போனுக்கு ஒரு தெரியாத நம்பரில் இருந்து கால் வந்தது. சித்து ஸ்பீக்கரில் போட்டான். சித்து, உன்னோட காதல் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உன் கூட இருக்கிற நிலா நிஜமாவே உன்னோட நிலா தானா? அவளோட கடந்த காலத்தை பற்றி உனக்கு தெரியுமா? சித்துவுக்கு அப்படியே அதிர்ச்சி. நிலாவை பார்த்தான். நிலா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். யார் பேசுறது? மிரட்டாதே. தெரிஞ்சுப்பா சித்து, சீக்கிரம் தெரிஞ்சுப்ப. அந்த கால் கட்டானது. நிலாவின் முகம் அப்படியே வெளுத்து போனது. சித்து நிலாவின் கையை பிடித்து கொண்டான். நிலா, இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நீ என் நிலா, அதை யாராலையும் மாற்ற முடியாது. நிலா பதில் சொல்ல முடியாமல் அழுது கொண்டே சித்துவை இறுக்கமாக அணைத்து கொண்டாள்.